நீங்க இப்ப இங்க பாத்துட்டு இருக்கிற பேரல் வந்துட்டு 200 லிட்டர் மதிப்புள்ளது. இது வந்துட்டு விவசாயியுடைய உர தொழிற்சாலை. விவசாயி தானே தன்னுடைய வீட்டில் வைத்திருக்கக்கூடிய உர தொழிற்சாலை. இந்த உர தொழிற்சாலையோட மதிப்பு வந்துட்டு 800 ரூபாய் மட்டும். இந்த பேரல் சிஸ்டம்ங்கிறது வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு மிக எளிமையா இருக்கும். இதனால நமக்கு கிடைக்கிற பலன் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங், அதாவது ஒரு விவசாயி வந்து தன்னுடைய நிலத்துக்கு வந்து உரமே வாங்க தேவையில்லை அப்படிங்கறத இந்த பேரலுக்கு உள்ள இருக்கிறது. இதை பாக்குறது இதை வந்துட்டு கேட் வால், 3/4 இன்ச் கேட் வால், இதுவும் 3/4 இன்ச் கேட் வால் தான். இதனுடைய பின்பகுதியில இதுக்கு பின்னாடி ஒரு கேட் வால், மொத்தம் வந்துட்டு இதுல 3 கேட் வால் தான். இந்த உர தொழிற்சாலையினுடைய பின்பகுதியை நம்ம பாக்குறோம். இந்த பின்பகுதியில வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கேட் வால் நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம். இங்க இருக்க இந்த கேட் வால் வந்துட்டு 1 இன்ச் கேட் வால். ஏன் இந்த இடத்துல 1 இன்ச் கேட் வால் வச்சிருக்கோம்னா, நமக்கு இந்த வடிந்த சாணியோட வேஸ்ட் எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும். நாம இதை ஓபன் பண்ணி எடுத்தோம்னா இங்க பாருங்க, இதுதான் வந்து சாணியோட வேஸ்ட். இங்க இருக்கிற எல்லாம் தெளிவு நீர் எல்லாம் நம்ம எடுத்து சொட்டு நீருக்கு உபயோகப்படுத்திட்டோம். கீழே வடிஞ்சிருக்கிற அந்த சாணியோட வேஸ்ட்டை இந்த 1 இன்ச் கேட் வால் மூலமா எடுத்து இந்த நம்ம 200 லிட்டரை நம்ம வாஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த 1 இன்ச் கேட் வால் நமக்கு உபயோகமா இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 200 லிட்டர் தண்ணி நம்ம ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன மிக்சிங் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாட்டு மாட்டு சாணம், நாட்டு மாட்டு கோமியம், அதோட சர்க்கரை. சர்க்கரைக்கு பதிலாக பனம்பழத்தை யூஸ் பண்ணலாம். பழத்துடைய வேஸ்ட், பப்பாளி, அந்த மாதிரி நிறைய பழங்கள் இருக்கு இல்லையா, அந்த பழத்துடைய வேஸ்ட்டை வந்து நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம். ஏன் நாட்டு மாட்டு சாணம் தான் போடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்ப மத்த நாட்டு மாட்டு தவிர நம்ம இப்ப வளர்த்திட்டு இருக்கிற மாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாணத்துல நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு இந்த அளவு அதுல வந்துட்டு நுண்ணுயிர் பெருக்கம் கிடையாது. நாட்டு மாட்டு சாணத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ நாட்டு மாட்டு சாணம் எடுத்துக்கிறோம். 5 லிட்டர் கோமியம் நம்ம எடுத்துக்கிறோம். அதோட வந்து இந்த பழ வேஸ்ட் பிளஸ் சர்க்கரை வந்துட்டு இன்னைக்கு 1 கிலோ வந்து 40 ரூபா வருதுனால கரும்பு வேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இது எல்லாம் வந்துட்டு ஒரு 5 லிட்டர் டு 10 லிட்டர் பேரல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி, பக்கெட்ல மிக்ஸ் பண்ணி, இப்ப இந்த பாக்குறீங்க இல்லையா, இது என்னன்னா சாக்கு. இந்த சாக்கு ஏன் போட்டு நம்ம இதை மூடுறோம் அப்படின்னம்னா, இப்ப ஓபன்ல வச்சிருக்கும் பொழுது ஈ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈ வந்ததுன்னா ஈ முட்டையில இருந்து புழுக்கள் அதிகமா வரும். இந்த சாணக்கரைசலுடைய தரம் மாறும் பொழுது வந்துட்டு இதை நம்ம வந்து காட்டுக்கு உபயோகப்படுத்துறதே வேஸ்ட். விவசாய நண்பர்களே, இந்த 200 லிட்டர் தொழிற்சாலையில வந்துட்டு உர தொழிற்சாலையில என்னென்ன நம்ம மிக்ஸ் பண்றோங்கிறத இப்ப நான் உங்களுக்கு தெளிவா காமிக்கிறேன். 1 கிலோ நாட்டு மாட்டு சாணத்தை, 5 லிட்டர் கோமியம், நாட்டு மாட்டு கோமியம், கூட சர்க்கரை நம்ம சேர்த்துக்கணும். நம்ம அதுக்காக சர்க்கரைக்கு பதிலா கரும்பு வேஸ்ட் சேர்த்துக்கலாம், கரும்பு பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கரும்பை வந்து 2 பொளந்து போடணும், சின்ன சின்ன பீஸா வெட்டி 2 கட் பண்ணி போடணும். 1 கிலோ நம்ம சர்க்கரை இப்ப போட்டுட்டோம். அப்படி இல்லைன்னா அதோட வந்து பனம்பழம் வந்து நமக்கு எளிதா சீசன்ல கிடைக்கும். இந்த மாதிரி பனம்பழத்தை நம்ம அதில் கூட கலந்துக்கலாம். இந்த பழங்களுடைய வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து நாம இதுல கலந்துக்கலாம். நம்ம சர்க்கரைக்காக வந்து பணம் அதிகமாக செலவாகுன்னு கூட இந்த உர தொழிற்சாலையை நம்ம விரும்பாமல் போயிட முடியும். பனம்பழத்தை கலந்துக்கலாம், கரும்பு வேஸ்ட்டை கலந்துக்கலாம், இதோடைய பழங்களுடைய வேஸ்ட் எல்லாத்தையுமே கலந்து நல்லா கரைச்சு இந்த உர தொழிற்சாலைக்கு நம்ம கொடுத்துறோம். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் பின்னாடி இந்த 200 லிட்டர் தொழிற்சாலையானது, உர தொழிற்சாலை நமக்கு தேவையான, நம்மளுடைய விவசாய நிலத்துக்கு தேவையான உரத்தை நமக்கு கொடுக்கிறது. 24 மணி நேரம் ஆகும் பொழுது அந்த சாண வேஸ்ட் எல்லாம் அப்படியே கீழே போய் இந்த இடத்துல, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஒரு அடி கேப்ல தேங்கிரும். இதுல இந்த கேட் வால்லையும் இந்த கேட் வால்லையும் அந்த 24 மணி நேரத்துல தேங்கி நிற்கும். ஏன்னா பில்டர் இந்த இடத்துல எங்கேயுமே கிடையாது. பில்டர் இருந்தா தான் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வரணும் நீங்க வந்து யாரும் நினைக்க வேண்டாம். அந்த தண்ணி தேங்கும் பொழுது அந்த தெளிவு நீரானது நமக்கு வந்துருது.